Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையின் புகார் எண்ணான 100க்கு கோவையில் இருந்து அழைத்த மர்ம நபர் திருவண்ணாமலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், செங்கம் தாலுகா அலுவலகங்களில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக கூறியுள்ளார். இதையடுத்து அந்த பகுதிகளுக்கு சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிகுண்டு கிடைக்காததால் திரும்பிச் சென்றனர். போலியான மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காலாண்டு விடுமுறை முடிவதற்கு முன்பே பள்ளிகள் திறக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவில்பட்டியில் உள்ள தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் பள்ளிகளை திறந்து வகுப்புகளை நடத்தி வருகின்றன. சில பள்ளிகள் மாணவர்களை பள்ளிச் சீருடையில் வரச் சொல்லியதாக கூறப்படும் நிலையில் தங்களையும் பள்ளிக்கு வரச் சொல்லி கட்டாயப்படுத்துவதாக பெற்றோர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஒருவர் இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பும் வகையில் பள்ளிகளில் விதிமீறல்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கோடங்கிப்பட்டியில் 5,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியினை அதிமுக யூனியன் சேர்மன் முனியசக்தி ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். கோடங்கிப்பட்டி கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அதனை ஏற்று ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது கால்வாய் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துலட்சுமி, கவுன்சிலர் தர்மராஜ், கிராம நிர்வாக அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் சர்க்கரை ஆலையால் அப்பகுதி முழுவதும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாக புதிய வர்த்தகர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் புகார் கூறியுள்ளனர். இது தொடர்பான புகார் மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த அவர்கள் தனியார் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் நச்சுப்புகை மற்றும் சாம்பல் துகள்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பிரச்சினை தொடர்பாக ஏற்கனவே பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாசனத்திற்கு தண்ணீர் கேட்டு விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணை திறந்து 54 நாட்கள் ஆகியும் தாமரங்கோட்டை மற்றும் பரக்கலக்கோட்டை ஆகிய கிராமங்களின் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வராததால் சுமார் 400 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாயத்திற்கு தண்ணீர் கேட்டு தாமரங்கோட்டை பகுதியில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் விளைநிலங்கள் தரிசாகும் அவல நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.